தலை குனிய விட மாட்டேன். தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டேன். இந்த தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டேன் என்ற தலைவர்களே, கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய சாவு நடந்த போது இந்த தமிழ்நாடு தலை குனியல. வேங்கை வயல்ல நீர்த்தேக்க தொட்டில மலம் கலந்த போது இந்த தமிழ்நாடு தலை குனியல. 4000 கோடி மழையில கரைஞ்ச போது இந்த தமிழ்நாடு தலை குனியல. 16 கோடி ரூபாய் பாலத்தை ஆத்து வெள்ளம் அடிச்சு போது இந்த தமிழ்நாடு தலை குனியல. விவசாயிங்க உழைச்சி ஏத்தாந்த நெல்லு மூட்டை மழையில நனைஞ்சு முளைப்பு வரும்போது இந்த தமிழ்நாடு தலை குனியல. எங்க பார்த்தாலும் கஞ்சா குடிச்சிட்டு கற்பழிப்பு நடக்கும் போது இந்த தமிழ்நாடு தலை குனியல. அவ்வளோ ஏன் கரூர்ல 42 பேரு ஒரு கூத்தாடிய பார்க்க வந்து கும்பலா செத்து போனாங்களே, அதுக்கு கூட இந்த தமிழ்நாடு தலை குனியல. இப்ப நேத்து ராமேஸ்வரத்துல ஒரு பள்ளி மாணவிய கழுத்து அறுத்து போட்டாங்க, அதுக்கு கூட இந்த தமிழ்நாடு தலை குனியல. ஏன்னா இந்த தலைவர்கள் உள்ளளவும் இந்த தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாடு தலை இல்லாம முண்டமா தானே இருக்குது, அப்புறம் எப்படி தலை குனியும்? இந்த தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டேன் என்ற தலைவர்களே, கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய சாவு நடந்த போது இந்த தமிழ்நாடு தலை குனியல. வேங்கை வயல்ல நீர்த்தேக்க தொட்டில மலம் கலந்த போது இந்த தமிழ்நாடு தலை குனியல. 4000 கோடி மழையில கரைஞ்ச போது இந்த தமிழ்நாடு தலை குனியல. 16 கோடி ரூபாய் பாலத்தை ஆத்து வெள்ளம் அடிச்சு போது இந்த தமிழ்நாடு தலை குனியல. விவசாயிங்க உழைச்சி ஏத்தாந்த நெல்லு மூட்டை மழையில நனைஞ்சு முளைப்பு வரும்போது இந்த தமிழ்நாடு தலை குனியல. எங்க பார்த்தாலும் கஞ்சா குடிச்சிட்டு கற்பழிப்பு நடக்கும் போது இந்த தமிழ்நாடு தலை குனியல. அவ்வளோ ஏன் கரூர்ல 42 பேரு ஒரு கூத்தாடிய பார்க்க வந்து கும்பலா செத்து போனாங்களே, அதுக்கு கூட இந்த தமிழ்நாடு தலை குனியல. இப்ப நேத்து ராமேஸ்வரத்துல ஒரு பள்ளி மாணவிய கழுத்து அறுத்து போட்டாங்க, அதுக்கு கூட இந்த தமிழ்நாடு தலை குனியல. ஏன்னா இந்த தலைவர்கள் உள்ளளவும் இந்த தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டாங்க. ஏன்னா தமிழ்நாடு தலை இல்லாம முண்டமா தானே இருக்குது, அப்புறம் எப்படி தலை குனியும்?